Hello everyone, welcome to my channel. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லி தர போகிறேன். அதுதான் கிரிட் மெத்தட். எப்படி பர்ஃபெக்டாக ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுனா கிரிட் மெத்தட் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களால் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ண முடியும் கிரிட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா. இப்போ கிரிட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் கிரிட் ட்ராயிங் ஆப் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளான்னு தெரில. சப்போஸ் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் க்ரோமில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இருந்தாலும் நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்குள்ளே போனோடனே நம்ம என்ன பிக்சர் ட்ரா பண்ண போகிறோமோ அது இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கொடுத்த உடனே ஓரியன்டேஷன் வெர்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு கேட்குது. நான் வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பேப்பர் சைஸ் நீங்கள் என்ன ஷீட்டில் ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த ஷீட்டோட சைஸ் கேட்குது. இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க A3 A4 A5. இப்போ நீங்கள் A3 ஷீட் யூஸ் பண்ணால் A3 கொடுங்க, A4னா A4, A5னா A5, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் தெரியலனா கஸ்டம் கொடுத்துக்கலாம். கஸ்டம் கொடுத்தா அதில் வித் ஹைட் கேட்கும். ரெண்டுமே மில்லிமீட்டரில் கொடுக்கணும். ஸோ வித்தும் ஹைட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ வித் நான் 190 mm கொடுத்துக்கிறேன். எனக்கு ஹைட் 290 mm கொடுத்துக்கிறேன். இப்போது ஓப்பன் கொடுங்க. இப்போது இது நேராக கேலரிக்குள்ளே போயிடும். இங்கே போய் நீங்கள் உங்களோட என்ன பிக் ட்ரா பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபேஸ் மட்டும் ட்ரா பண்ணோன்னா அந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக க்ராப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாக க்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படி ஷோ ஆகும். மேலே லைன் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் இப்படி பாக்ஸாக வந்துடும். இப்போது நீங்கள் இதில் சைஸ் ஒவ்வொரு செல்லோட சைஸ் கொடுக்கணும். நான் இங்கே 30 mm கொடுத்துக்கிறேன். ஸோ 3x3. இப்போ மேலே லேபிள் டிக் பண்ணிங்கன்னா சைடில் நம்பர்ஸ் வரும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. மேலே டயக்னல் டிக் பண்ணிங்கன்னா க்ராஸ் லைன்ஸ் வரும். அதை ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக்கோட வேல்யூ 0.4 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ தின்னாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸ்ட்ரோக்கு நம்ம இதில் கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு க்ரீனே ஓகே தான். நான் எஃபெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு அவுட்லைன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஷீட்லேயும் கிரிட் போடணும். இப்போ 3 cm கேப் விட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலையும் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா க்ராஸ் லைன் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். க்ராஸ் லைன் போட்டோன்னா அதில் இருக்கிறது அப்படியே இன்னும் டிட்டோவாக வரும். ஸோ இப்போ நான் கண்ணிலேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ண போகிறேன். ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு டயக்ராமாக நினச்சிக்கோங்க. அப்போ தான் பொறுமையாக ட்ரா பண்ண முடியும். அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே லைன் எண்ட் ஆகுதுன்னு பொறுமையாக அவுட்லைன் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கலர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.